சாம்பல் நிறமும் ஒரு மாதிரி பாவனை அதை செஞ்சுக்கிட்டு இந்த கையை மடித்து இந்த முத்திரையில் அந்த நீர் வந்து இந்த கருவு மேலே அப்படியே சொல்லணும் பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்து முடிச்சுக்கிட்டு அடுத்த என்ன பண்ணுறோம் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணத்துக்கு வந்தோம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வரும்போது இதுக்கு பேர் சங்கு முத்திரைன்னு பேர். இந்த சங்கு முத்திரையில் வச்சுக்கிட்டு நம்ம முன்னோர்களுக்கு முங்கேடு சுற்றமும் 3 நெருகடை 4ஆமே அருளரசியை போட்டின்னு சொல்லி 3 முறை விடுறோம். விடும்போது நம்ம குடும்பத்தில் நம்ம தாத்தா பாட்டி பாட்டை அதுக்கு முன்ன தலைமுறைகள் இப்படி 21 தலைமுறைக்கு வரும்போது அவங்க எந்தெந்த பேரை தெரியுதோ அந்த பேரெல்லாம் சொல்லிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் சொல்லி இதெல்லாம் 2 வரலும் தண்ணி விடணும். 3 முறை மொத்தமா மறுபடியும் முங்கேடு சுற்றமும் 3 நெருகடை 4ஆமே அருளரசியை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம முன்னோர்களுடைய பேரெல்லாம் சொல்றோம். அப்படியே சொல்லிட்டே சொல்றோம். மறுபடியும் நம்ம உணவுகள் விட்டுட்டு என்ன பண்றோம் இந்த 5 வரையும் பிரிச்சுக்கிட்டு 5 வரையிலையும் தண்ணி விடுவோம். ஒளி உலகத்தில் உள்ள எல்லா தேவகணங்களுக்கும் நான் தண்ணி விட வச்சிருக்கேன். அப்புறம் சிறிது மழை எடுத்துக்கிறோம். இன்று எனக்கு அருளி இருவடிந்த உள்ளத்தில் எழுகின்ற நியாயம் நம்ம உள்ளத்துல வந்து இருள் இருக்கலாம். நம்ம உள்ளத்துல இருக்கிற இருளை போக்குறதுக்காக இன்று எனக்கு அருளி இருவடிந்த உள்ளத்தில் எழுகின்ற நியாயமே போட்டுன்னு நம்ம உள்ளத்துல வந்து ஒளியை வந்து வரவழைச்சு இந்த மாதிரி தண்ணி இந்த கையில் ஊற்றி 10 வரலையும் விழுகிற மாதிரி தான் 2 கையில வைக்கிறோம். 10 வரலையும் விழுகிற அடுத்தாவது சதாசிவமே போட்டி போட்டி பரமசிவமே போட்டி போட்டி விட்டுட்டு அடுத்தாங்களா கையை தொடச்சிக்கிட்டு என்ன பண்றோம் மறுபடியும் தண்ணி எடுத்துக்கிட்டு கையை தொடச்சிக்கிறோம். கையை தொடச்சிட்டு நம்ம மாலை எடுத்துக்கிறோம். மாலை எடுத்து எக்கிலாரும் மிகப்பெருக்கு இணைந்தற்கு மாலை அங்கே எண்ணுவார் சக்கவானவராயிருந்தது நக்கன்னாமும் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இந்த மாலை வந்து இப்படி எழுதுறாரு. அவங்க வந்து என்கிறாங்க. அவங்க வந்து சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் நம்ம என்ன முடியாது. நாம இப்படிதான் எண்ணணும். சாமி வந்து என்ன நமக்கு குருநாதர் சொன்னாரோ அந்த மந்திரத்தை ஒவ்வொன்றா சொல்லி சொல்லிட்டு மெதுவாக தான் இருக்கணும். நமக்கு வந்து வேலை நிறையா இருக்கும். என்ன பண்ணுவோம், சரி ஏற்பட்ட வேலை இருக்குது, இதை வந்து நம்ம என்ன என்ன முடியாது, இங்கே முடிஞ்சிருந்தா ஒரு 10 முடிஞ்சிருந்தா இப்படி இப்படியே பார்த்து ஒரு 40 எடுத்தா சொன்னாலே போதும். 100 எடுத்தா அத்தியாவசியத்தை ஒரு வேஸ்ட்டு. ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக 40 எடுத்தா சொன்னாங்க. மெசேஜே 50 எடுத்தா சொல்றத 48 சொல்லணும். சும்மா வந்து அது 48 கூட சொல்லாமல் சொல்றது ஒன்று தெரியாது நம்மளால சொல்லிட்டு இந்த கம்பெனி வச்சுங்களா இந்த மாலையை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாலையை நம்ம டெய்லி வந்து இந்த நம்ம குருநாதர் சொன்ன மந்திரத்தை ஏற்ற
அவர் வந்து அந்த மந்திரத்தின் வழி அந்த மணி மேலேயும் அவ்வளோ ஒரு பற்றோடு இருந்திருக்கிறாரு. நாமளும் இந்த மணியை அவர் பற்றோட நினைச்ச இடத்துல வைக்காம அதுக்கு முன்னாடி பாதுகாப்போட வச்சுக்கிட்டோம்னா, இன்னும் ஒரு விஷயம், நான் இது வந்து நேற்று வாஸ்து பற்றி உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த வாஸ்துல ஆஞ்சநேய கல்லுன்னு எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கல்லை வந்து நான் முடிச்சு சுத்தனா நீங்கள் என்ன கேட்கறது சுத்தம். அதை நீங்கள் தொட்டு விட்டீங்கன்னா தொட்டுனா இது பண்ணோம்னாக்கா அது சுத்தாது. ஏன்னா என்னுடைய கட்டும் உங்களுடைய கட்டும் ஒரே மாதிரி நினைச்சிருந்தா தான் அது சுத்தம்னு சொல்லி அதை வகுப்புல சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி மணி நாம என்ன நம்ம வந்து கல்வி இல்லாதவங்க ஒருத்தங்க கல்வி கொடுத்துட்டு போனோம்னா அது வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து அது எனக்கு சாத்தியமாக பண்ணல. ஏன்னா நான் யார்கிட்டையும் இருந்தாலும் நான் என் மணியை கல்வியெல்லாம் செவிலியார்கிட்ட கொடுத்து நான் மட்டும் சாதாரணமாக கொடுக்குறதே கிடையாது. துணியில் மட்டும் கூட வச்சு கூட போனது வேற அப்படி கொடுக்கறது இல்லை. நம்மளே யோசனை பண்ணணும். ஏன்னா அந்த ஏசுனார் கூப்பிட்ட மணியெல்லாம் நன்றி கூட்டம் நம்ம மணிக்கு அப்போ நமக்கு எவ்வளோ வலிமையான நம்ம மந்திரங்கள். 4 வேதங்களும் ஓய்க்கு ஆழ்த்தகன்ற நுண்ணியை சொல்லி பாடு 4 வேதங்களுக்கு தலையாய மந்திரம் தான் நமக்கு. அப்போ வந்து நாம் அந்த மணிக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம். நமக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுல கஷ்டம் வரும்போதெல்லாம் அந்த மணி என்ன எப்படி விட்டுட்டு தான் இன்னொன்றுங்கிற உணவும் கிடையாது. பக்கத்துல கொஞ்சம் பேசிட்டே இல்லை இப்படி பண்றான் அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்றத இந்த மணி ஒரு 10 தடவை எண்ணி வைக்கும்போது நாம் அவங்களுடைய பிரச்சனைனால நம்மளுடைய மனசுல வந்து பல தாக்கங்கள்லாம் வந்து கோபத்தை உண்டு பண்ணி நம்ம அவங்க மேல ஒரு எதிரி மாதிரியே நினைச்சிட்டு இருக்கு வேற. அந்த சமயத்தில் இதை எண்ணி வச்சோம்னா நமக்கு நன்மை என்னன்னு தெரியும். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி எண்ணி கருத்தில் பண்ணிட்டு மறுபடியும் நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம பக்கத்தில் என்ன கடவுள் நமக்குன்னு நம்ம எங்களுக்குன்னு எங்க கடவுள் இருக்கு அதை வச்சு தான் நம்ம பேசணும். அந்த கடவுள் வந்து இன்னைக்கு அருள் புரிஞ்சு 3 தடவை தண்ணி குடிச்சிட்டு தியானத்தில் உட்காந்து நம்ம அந்த கோயிலில் போய் டெய்லி அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறதாகவும் பெருக்கிறதாகவும் விளக்கு போடுறதாகவும், அதாவதுங்க சாமியை ஞானசுந்தர பாவனைகள் இப்போ தீட்சை வாங்கினவங்க வந்து விசேஷ தீட்சை வாங்கினவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வீட்லேயே சாமி போயிடுவாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி பாவனை தியானத்தில். அப்போ என்னங்கிறாங்கன்னா அதுவும் வந்து கை கொடுக்குது, அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு லிங்கத்தை வந்து டெய்லி பூஜை பண்ணுற லிங்கத்தையும் கும்பிட்டு அங்கே உட்காந்து தியானம் வந்து தியானத்தில் உட்காந்து சிவபூஜை பண்ணுற மாதிரி பண்ண சொன்னால், ஒரு கோயிலுக்கு போய் நம்ம உட்காந்து பூசலார் என்ன பண்ணாரு, பல்லவம்னா பெரிய கோயில் கட்டிருந்தான். பூசலார் வந்து மனசுக்குள்ள தான் கோயில் கட்டினாரு. ஏன்னா 2 பேரும் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் வச்சுட்டாங்க. பல்லவ மன்னனுக்கு ஏன்னா நான் இவ்வளோ அழகான கோயில் கட்டிருக்கிறேன், காலத்தால் அடிக்கக்கூடிய கோயில், இந்த கோயிலில் வந்து சாமியே நேரில் வந்து கலந்துக்கணும்னு அவனுக்கு பெரிய ஒரு எண்ணப்பட்டுட்டான். அப்போ இவர் பூசலார் என்ன பண்ணுறாரு, சாமிகிட்ட என்னுடைய கோயிலுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கணும் சாமி வச்சுட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சாமி வந்து பல்லவ மன்னகத்தில் கனவுல போய் கேட்டார், வந்துட்டே இருக்கா, நான் அதே டைமில் வந்து பூசலார் வச்சிருக்கிறாரு அந்த கும்பாபிஷேகம். அவன் பல்லவ மன்னன் பேரரசு, தமிழ்நாடு டெல்லியெல்லாம் அரசில் வந்து என்னுடைய அரசில் எனக்கு தெரியாமல் எவ்வளோ கோயில் கட்டுறான் பாரு, எங்கே பார்த்தோன்னா எங்கேயுமே கோயில் சாமி இருக்கலாம். ஒரு பூசலாக ஒரு ஆள் இருந்தார், அந்த ஆள் பார்த்தீங்கன்னா புரிஞ்ச மனுஷன் கட்டுக்கிறாரு, ரொம்ப பஞ்ச பிரதேசம் அன்னைக்கு சொன்னீங்கன்னா லேட்டாக இருக்காங்க. சாமி நாங்கள் போய் பார்க்க ஒரே ஒரு ஆள் அப்புறம் பூசலாக இருந்தா ரொம்ப பஞ்சையாக உட்காந்து சாமி அப்படிங்கிறோம். அதான் பீச்சு உட்காந்து மண்ணை கேட்குறாங்க, பேர் என்ன பூசலாங்க அப்படிங்கிறாரு. அப்படிங்களா, நீங்கள் எங்கே கோயில் கட்டுறீங்க, எங்கேயுமே கோயில் கட்டினா மனசுல தான் கோயில் கட்டிட்டு அப்படி எப்போ கும்பாபிஷேகம் தீர்ந்துட்டு கும்பாபிஷேகம் சாமி சொன்னார், கும்பாபிஷேகத்தை வந்து சொல்லி சொன்னார், ஏன் கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லிவிட்டு. அப்போ நீ அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா அப்போ தான் அவர் வந்து மன்னனே போய் அவர் காலில் வந்து ஆசைப்படுறாங்க. அப்போ வந்து பூசலாருக்கு வந்து அந்தளவுக்கு வலிமை கொடுத்த கடவுள் நமக்கே கொடுக்க மாட்டார். டெய்லி வந்து நம்ம தியானம் அது இதெல்லாம் அங்கேயும் போகிறதோட கூட நம்ம ஒரு பூஜை ரூம்லேயே உட்காந்து இந்த கோயிலில் வந்து கல்வி இப்போ விளக்கு போட முடியல, நிறைய பேருக்கு வருத்தம். இன்னைக்கு போய் நம்ம கோயிலுக்கு ஒரு விளக்கு போட முடியல. அவசியம் வந்துங்க நம்ம வந்து எந்த நமக்கு சிவாலயம் பக்கத்துலேயே இல்லைன்னா கூட அவசியம் நம்ம கோயில் ஒரு விளக்கு டெய்லியுமே போடணும். 63 நாயன்மார் பற்றி நிறைய பேர் விளக்கு தான் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் இருக்காங்க. நிறைய பேர் விளக்கு தான் பணியாக வச்சுருக்காங்க.
நம்ம அதுக்கு எந்த கோயில் மாரியம்மன் கோயில் காரியம் ஏதோ எல்லாம் தெய்வம் தான், நம்ம தெய்வம் தான். ஒரு விளக்கு போட்டு வந்தோம்னா நமக்கு படி அந்த மாதிரி போட முடியாத அன்னைக்கு நம்ம அப்படி ஒரு இடத்துல நின்றுட்டோம்னா அப்போ நம்ம அந்த இடத்துல கனவுல உட்காந்து நம்ம தியானத்தில் உட்காந்து அந்த கோயில் விளக்கு போட மாதிரி டெய்லி ஒரு சிவாலயத்துக்கு விளக்கு போட முடியல அப்படி ஒரு தியானம் பண்ணும்போது என்னாச்சு நமக்கு அது நம்ம உடலுக்கும் வந்து இது ஆரோக்கியம், மனசுக்கு ஆரோக்கியம். நம்ம வந்து தெய்வத்தை சார்ந்திருக்கிறோம். இப்போ வந்து பூசலாருக்கு வந்து லெவலில் போனால் நம்ம வந்து 10% தர மாட்டோமா? போடும்போது பூசலார் நினைச்சிட்டே பார்த்து போக முடியாது. ஏதோ அதை வந்து நம்ம 10% ஏன் நம்ம மட்டும் கடவுள் ஏன் அனுப்பிட மாட்டாருன்னு சொல்லணும். நானே சிவபூஜைலாம் பண்ணுறேன்னா இன்னைக்கு நான் நிறைய விண்ணப்பம் இன்னைக்கு வந்து எனக்கு சாமியை தேடி கொடுக்கணும், முறையாதவன் தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதை பார்த்து சாயங்காலத்துக்கு எனக்கு நிவர்த்தி ஆகிடும். அப்போ நம்ம நினைச்சுக்கணும் நடக்குது நிறைய அது மாதிரி சாதிச்சிருக்கிறாங்க. முடியாத ஒரு முட்டுக்கட்டா ரொம்ப பிரச்சனையாக இருந்தாலும் கூட நம்ம போய் பூஜை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாதிரி அப்படிச்சோம் போய் சாமி சாமி எல்லாரும் வீட்டில் வச்சுருக்கு நம்ம ஆத்மாவில் எங்கிட்டு சொல்ல. அப்போ நான் வந்து தியானத்தில் உட்காந்து டெய்லியாக சாமி கும்பிடும்போது ஏன் நமக்கு அது நிவர்த்தி ஆகாது? அதனால இந்த தியானத்தை முடிச்சுட்டு அனுஷ்டானம் முடிச்சு கடைசியாக தியானத்தில் உட்காந்து அதை நம்ம கோயிலுக்கு விளக்கு போடுற மாதிரியும் இந்த கோயிலெலாம் கூட்டி இப்போ நம்ம கருணாநிதி முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சருடைய அவங்க அம்மா வந்து திருவாரூர் கோயிலை வந்து டெய்லி அந்த அம்மா அவங்க ஆரம்பத்தில் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில தான் இருந்தாங்க. கருணாநிதியை வந்து எடப்பாடியில் இன்னும் அவருக்காக ஒரு திண்ணை வச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து கதை எழுதுவார், அந்த திணையை தான் அவர் படுக்க வைப்பாங்க. அந்த திணை தான் அந்த வீடு பழைய வீடு அப்படியே வச்சுருக்கிறாங்க. அது மீனவர்கள் அவங்க அதே பழையாச்சூரில் ஒரு அவருக்குன்னு ஒரு ரூம் 50 ரூம் இங்கே வச்சுருக்காங்க. அங்கே போய் படுத்துக்குவாங்க. இங்கெல்லாம் படுத்துட்டு மேட்டூர் போய் அந்த மில்லுக்கார பசங்களோட சேர்ந்து அவங்ககிட்ட பஸ்ஸு காசு வாங்கினா சென்னையே போவாங்க. அப்போ சொன்ன கருணாநிதியோட அம்மா